ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைப்ரிடைசேஷன். ஜஸ்ட் ஒரு நிமிஷத்தில் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு ஒரு 3 or 4 மினிட்ஸ் அது ஆகும். பட் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், 12th முடிச்சுட்டு நம்ம நீட்டு, ஜேஇ இந்த எக்ஸாமுக்கு எனி காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஹைப்ரிடைசேஷன் நமக்கு அதெல்லாம் இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். ஸோ இதை ஒரு நிமிஷத்தில் டக்குன்னு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பீரியாடிக் டேபிளில் இருக்கிற எலிமெண்ட்ஸோட வேலன்சி எவ்வளோ அப்படின்றது நமக்கு தெரியணும். அதை படித்து வச்சுக்கோங்க. அதுக்கு ஷார்ட்டாக ஒன்று எழுதியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிற ஒரு லைன் மட்டும், அதாவது லித்தியம், பெரிலியம், எஸ் ஆர்பிட்டால் எலிமெண்ட்ஸு அண்டு போரான்லேருந்து நியான் வரைக்கும் பி ஆர்பிட்டால் எலிமெண்ட்ஸு. இதோட டாப்பில் எழுதியிருக்கேன் பாருங்கள், 1 2 3 4 5 6 7. இதுதான் இந்த குரூப்பில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸோட வேலன்சி எலக்ட்ரானை டினோட் பண்ணும். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்ப்போம். BF3க்கு எப்படி ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். ஜஸ்ட்டு அந்த சென்ட்ரல் ஆட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்ட்ரல் ஆட்டத்தோட வேலன்சி மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். போரான் சென்ட்ரல் ஆட்டம். இந்த ஃப்ளூரின் இந்த போரானில் அட்டாச் ஆகிருக்கிற பாண்டட் ஆட்டம். இப்போ போரான் சென்ட்ரல் ஆட்டத்தோட வேலன்ஸ் எத்தனை 3. ஸோ 3 ப்ளஸ் எத்தனை ஃப்ளூரின் ஆட் ஆகிருக்கு, எத்தனை ஆட் பாண்டிங்கில் இருக்குது அப்படின்னா 3 = 6/2 டிவைடட் பை 2ன்றது காமன் எல்லாத்துக்குமே. டிவைடட் பை 2 = 3. 3 அப்படின்னா எஸ் ஆர்பிட்டால் 1, பி ஆர்பிட்டால் 2. ஸோ மொத்தம் 3 எலக்ட்ரான். 3. அடுத்து BeCl2 பாருங்கள். பெர்லியத்தோட வேலன்ஸ் என்னன்னு பாருங்கள், 2. ஸோ 2 ப்ளஸ் எத்தனை குளோரின் ஆட் ஆகிருக்கு, 2 குளோரின் ஆட் ஆகிருக்கு. ஸோ 2 + 2 = 4/2 = 2. 2 அப்படின்னா எஸ் ஆர்பிட்டால் 1, பி ஆர்பிட்டால் 1. ஸோ இதோட ஹைப்ரிடைசேஷன் sp. இப்போ இங்கே வாங்க, இது ஒரு எக்ஸப்ஷன். இதில் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஹைப்ரிடைசேஷனை வச்சு நம்ம இதில் எத்தனை பாண்ட் பேர் எத்தனை லோன் பேர்ன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்கே பாருங்களேன், BF3க்கு எத்தனை வந்திருக்கு, நமக்கு நம்பர் ஆஃப் 3 வந்திருக்குங்களா. இப்போ 3 வந்திருக்கு அப்படின்னா இங்கேயும் 3. ஸோ பாண்டிங்கில் 3மே பாண்டிங்கில் தான் இருக்குது. அதான் இது என்னது அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டென்ஸு. இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டென்ஸ் இங்கேயும் 3, இதுவும் 3 அப்படின்னா ஸோ அப்போ 3மே பாண்ட் பேரில் தான் இருக்குது. லோன் பேரில் ஒன்றுமே இல்லை. இப்போ இங்கே பாருங்கள், 2 + 2வா, இது 2 வந்திருக்கு. 2 வந்திருக்கு அப்படின்னா இங்கேயும் 2 குளோரின் இருக்குது. நமக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டென்ஸும் 2 வந்திருக்கு அப்படின்னா ரிமைனிங் ஒன்றுமே இல்லை. இதுவும் என்னது, பாண்ட் பேர் 2, லோன் பேர் 0. இப்போ இந்த இடத்துல பார்ப்போம். இப்போ ஜெனானோட எங்கே வரும், இனர்ட் கேஸஸில் வரும். நியானோட இதில் வரும். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான் ஜெனானில் வரும். ஸோ இதோட வேலன்ஸ் பார்த்தோம்னா 8. ஸோ 8 + 5 எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆட் ஆகிருக்கு, ஃப்ளூரின். நீங்கள் இப்போ கேட்கலாம், இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்கே, அதை ஏன் நம்ம ஆட் பண்ணலை அப்படின்னு கேட்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் ஈஸியாக பண்ணுறதுக்கு இது ஒரு ஷார்ட்கட் மெத்தடு. ஆக்சிஜனை மட்டும் விட்டுருங்க. ஆக்சிஜன் வந்துச்சு அப்படின்னா இந்த கவுண்டில் விட்டுருங்க. ஸோ ரிமைனிங் பாருங்கள், ஜெனானுக்கு 8, 5 ஃப்ளூரின் ஆட்டம் ஆட் ஆகிருக்கு. ப்ளஸ் மேலே மைனஸ் இருக்கிறதுனால ஒரு எலக்ட்ரானு எக்ஸஸாக இருக்குது. ஸோ 1 = 14. மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 8 + 5 + 1 14. 14/2 = 7. என்ன ஹைப்ரிடைசேஷன் 7, எஸ் ஆர்பிட்டால் 1, பி ஆர்பிட்டால் 3, டி ஆர்பிட்டால் 3. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டென்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதிலிருந்து ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இதில் பாண்ட் பேர் லோன் பேர் எத்தனைன்னு பாருங்கள். இப்போ 7 வந்திருக்குங்களா. இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே என்ன வந்திருக்கோ, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டென்ஸ் என்ன வந்திருக்கோ அத்தனை ஆட்டம் ஆட் ஆகிருந்துச்சு. ஸோ இதில் லோன் பேர் இல்லை. இப்போ இதில் பாருங்கள், 7 வந்திருக்கா. இப்போ நம்ம இங்கே ஆக்சிஜனை விட்டோம் இல்லையா கவுண்டிங்கில். இப்போ நம்ம என்ன பாண்ட் பேர் லோன் பேர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆக்சிஜனை விடக்கூடாது. இப்போ 7 வந்திருக்கா. ஸோ 5 ஃப்ளூரின், ஒரு ஆக்சிஜன், மொத்தம் எத்தனை 6. ஸோ 6 பாண்டிங்கில் இருக்குது. மீதி எத்தனை 1, 7ல் மீதி 1 இருக்குங்களா. அந்த 1 லோன் பேராக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து XeOF5- இந்த மாலிகுலில் எத்தனை பாண்ட் பேர் எத்தனை லோன் பேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிச்சி இதை 6 + 1ன்னு சொல்லலாம். 6 பாண்ட் பேர் இருக்குது, ஒரு லோன் பேர் இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து ClF2+. பாருங்கள், குளோரின் எங்கே வரும், இதில் வரும், ஃப்ளூரினில் வரும். ஃப்ளூரின் அப்படின்னு வரும்.
ஸோ அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனைன்னு பாருங்கள் 7 7 எத்தனை ஃப்ளூரின் ஆட்டம் ஆட் ஆகிருக்கு 2 இங்கே -1 ஏன்னா இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும் நம்ம. ஸோ -1 ஈக்குவல் டு 7 + 2 9 - 1 ஈக்குவல் டு 8/2 ஈக்குவல் டு 4. ஸோ என்ன ஹைப்ரிடைசேஷன் வரும்? sp3 ஹைப்ரிடைசேஷன் வரும். இதில் எத்தனை பாண்ட் பேர் எத்தனை லோன் பேர்னு பார்க்கலாம். இங்கே எத்தனை ஆட்டம் வந்து பாண்டடில் இருக்குது குளோரினோட 2. ஸோ ஏன்னா நம்ம இருக்கிறது இங்கே 4. அப்போ 2 + 2 2 பாண்ட் பேர் 2 லோன் பேர் இருக்கிறதா அர்த்தம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இதுக்கு வந்து நீங்களாக எனக்கு ஆன்சர் சொல்லுங்களேன். Br(F4- என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்றத எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் கூட எழுதுகிறேன். நீங்கள் இதுக்கு ஈஸியாக டக்குன்னு நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஈஸியாக சொல்கிறதுக்கு பழகிக்கணும். எக்ஸாமில் போயிட்டு யோசிக்கவே கூடாது, உடனே ஆன்சர் சொல்லணும். இப்போ இந்த எத்தனை 4 மாலிகுலுக்கு நீங்கள் எனக்கு ஆன்சர் வந்து கமெண்ட்டில் போடுங்க. இதை எழுதிட்டு அந்த ஹைப்ரிடைசேஷன் இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியாச்சா. இந்த ஹைப்ரிடைசேஷனை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், அதோட ஷேப் வந்து கண்டுபிடிக்கலாம். பாண்ட் பேர் லோன் பேர் கண்டுபிடிச்சோமா, அதே போல் அதோட ஷேப்பை கண்டுபிடிச்சிடலாம். ஷேப்பை கண்டுபிடிச்சா அதை விட இன்னொரு முக்கியமானது நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுற ஒரு டாப்பிக்கு பாயிண்ட் குரூப்பு. ஸோ இந்த ஷேப்பை வச்சு ஒரு VSEPR தியரியை வச்சு சிம்பிளாக அதோட ஷேப்பிலேருந்து பாயிண்ட் குரூப் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள். அதுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போட்டுறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.